Student, 12th standard chapter 5 example 5.18 find the equation of the parabola with the vertex -1, -2 axis parallel to y-axis to y na parallel to y-axis and passing through the 3, 6. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பேரபோலா எந்த சைடில் இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அப் இருக்குதா, லெஃப்டா, ரைட்டா, டவுன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின் நமக்கு இந்த வெர்டெக்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. ரெண்டு கண்டிஷன் வச்சு தான் பேரபோலா ஆன்சர் எழுதி போகிறோம். இப்போ -1, -2 வெர்டெக்ஸ் நமக்கு -1, -2 இங்கே இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம டவுனில் கூட ஃபார்ம் பண்ணலாம். டவுனு, ரைட்டு, லெஃப்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்போ நமக்கு தெரியாது ஒரு வெர்டெக்ஸ் வச்சுனா ஃபார்ம் பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேரல் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைன் இருக்குது அந்த சென்டருக்கு நேராக. அப்போ பேரல் டுனா நமக்கு இப்போ பேரபோலா அப்போல தான் இருக்கும். அப்போ பேரலாவே என்ன அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் சொன்னோம்னா நமக்கு கன்ஃபார்மா இதுதான் ஒரு லைனோட ஈக்குவேஷன் பேரல். இப்போ பேரல் வந்து எக்ஸ் ஆக்ஸுக்கு ஒய் ஆக்ஸுக்கு பேரலா லைன் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஓப்பன் அப்பரில் இருக்குது. ஜஸ்ட் டயக்ராம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் டயக்ராம்னா எந்த சைடு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டயக்ராம். அப்போ அந்த பாயிண்ட் வச்சு சொல்ல வெர்டெக்ஸ் வச்சு நெக்ஸ்ட் பேரல் டு ஒய் ஆக்ஸ், பேரல் ஒய் ஆக்ஸ் இருக்கும்போது அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வரும் நமக்கு. அப்போ பேரல் நமக்குன்னு வரும், பேரல் சைடு நமக்கு அப்பரில் தான் இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அந்த ஒய் எக்ஸ்னா அந்த அந்த பாயிண்ட் மேலே தான் வரும். ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது, என்ன நமக்கு 3, 6 ஒரு பாயிண்ட் மூவ் ஆகும்போது நமக்கு அந்த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவோட ஈக்குவேஷன் என்னான்னு கொஸ்டின் மார்க் நமக்கு. ஓகே சரி, ஓகே. பேரபோலா நமக்கு என்ன ஃபார்மேட்டு அப்பரில் தெரியும் நமக்கு. அப்படி ஃபார்முலா x - h ஹோல் ஸ்கொயர் 4a y - k. h, k நமக்கு வெர்டெக்ஸ் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் a வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த வெர்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த ஹெச்சோட இல்லைனா -2 +2 இந்த ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4a வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது. கேக்கு வந்து -2 +2 இது ஈக்குவேஷன் 1. ஏ வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலா மேலே பாயிண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் பாயிண்ட் எடுத்துன்னு பேரபோலா சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்போ சப்ஜெக்ட் பண்ணி ஏ வேல்யூ ஃபைன் பண்ணலாமா? அப்போ 3 தான் இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணுங்க. 3 + 1 4a 6 + 2 அப்போ நமக்கு அப்போ 16 ஈக்குவல் நமக்கு இந்த 8 ஆகுதுனா அங்கேயும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல்னா வரும் 2, 5, 4. இதை கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் 1/2. அப்போ ஏ ஈக்குவல் 1/2 வண்டி ஈக்குவேஷன் 1ல சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்போ சப்ஜெக்ட் இன் ஈக்குவேஷன் 1 x + 1 ஹோல் ஸ்கொயர் = 4 × 1/2 y + 2. இந்த 2ஆல் 4 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்காங்க, 2 × y + 2. நெக்ஸ்ட்டு இது a + b ஹோல் ஸ்கொயர் a² + b² + 2ab 2y 2 × 2 4. இப்போ எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்தால் x² + 2x - 2y + 1. இந்த 4 சைடு வந்தால் -4. அப்போ -4ல் 1 போச்சுன்னா -3. இதான் நம்ம வரும் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.